ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இஸ்ரேல் தேசத்திலிருந்து வாங்கின எக்காலம். இதுதான் எக்காலம். ஹல்லேலூயா. இந்த எக்காலம் தொனிக்கும் போது என்னென்ன காரியங்கள்லாம் நடைபெறும், அப்போ எந்தெந்த மாதிரி எல்லாம் செயல்படும், அப்போ தீர்க்க தரிசன எக்காலம் கூட நம்ம இதை சொல்லலாம். இதை இப்பொழுது நம்ம இதை எடுத்து நம்ம ஊத போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்துவே, அப்பா, நீங்கள் என்னை மறைத்து ஆண்டவரே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து நீங்களே பேசுவீராக. அப்பா, நீங்கள் பேசுங்கப்பா. அப்பா, நாங்கள் சிறுக வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும் கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். எக்காலம் தொனிக்கும் போது என்னென்னலாம் நடக்கும்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்காலம் தொனிக்கும் போது மரித்தோர் எழுந்திருக்க போகிறாங்க. மரித்தோர் எழுந்திருக்க அது எந்த மாதிரி, அப்பா இதெல்லாம் நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஹல்லேலூயா. பைபிள் வசனம் எவ்வளோ உண்மையானது அப்படின்னு என்னோட லைஃப்பில் நிறையா நடந்த காரியங்கள் சொல்லலாம். நிறைய பேர் என் கூட பார்த்துருக்கிறவங்கெல்லாம் நான் எப்படி இருந்தேன், எந்த மாதிரியெல்லாம் இருந்தது, எனக்கு எவ்வளோ பெரிய சாட்சியாக என்னை நிலைநிறுத்திக்கிறார். தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ மரித்தோர் எழுந்திருக்க போகிறார்கள். ரெண்டாவது பாயிண்ட் எக்காலம் தொனிக்கும் போது புதிய ரூபம், மறுரூபம் கிடைக்க போகிறது. அடுத்த நெக்ஸ்ட் என்னன்னா, எக்காலம் தொனிக்கும் போது ஜீவன் தப்புவிக்க போகிறது. ஜீவன் தப்புவிக்க போகிறது. அப்போ எக்காலம் தொனிக்கும் போது ஜீவன் தப்புவிக்க போகிறது. அப்போ நம்ம அதிகாலை நேரத்தில் ஆண்டவராகிய கிறிஸ்துவை நம்ம துதிக்கணும், பாடணும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம செய்யணும். அப்போ நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தால் எக்காலம் தொனிக்கும் போது ஆவிக்குரிய காதுகள் நம்ம கேட்கணும். ஆவிக்குரிய காதுகளை திறந்தருளும் கர்த்தாவே அப்படின்னு நம்ம கேட்கும்போது, அதிகாலையில் நம்ம அதிகமாக ஜெபிக்கும் போதும் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்குள் நம்ம அதிகமாய் நெருங்கி கிட்டி சேர்ந்து இருக்கும்போது எக்காலம் தொனிக்கிற சவுண்டு நம்ம காதுகளில் விழும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜீவனை தப்புவிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட், எல்லோரையும் கூட்டி சேர்க்க போகிறது. இது எக்காலம் ஓதும்போது எல்லோரையும் கூட்டி சேர்க்க போகிறார். அடுத்து எக்காலம் தொனிக்கும் போது அந்தகார வல்லமைகளோட செயல்கள், எத்தனை பேய் பிசாசுகள், பொல்லாத ஆவிகள், பலவான்கள், அந்தகார கிரிகைகள், பாகால், எல்லா காரியங்களும் அழிக்கப்பட்டு போகிறது இதனால. ஹல்லேலூயா. பெரிய ஞானவான்கள், அடுத்த பாயிண்ட் பெரிய ஞானவான்கள், பெரிய பெரிய ஆட்கள், இவங்களெல்லாம் பிரபுக்கள், ராஜாக்கள் எல்லாரையும் கொண்டு வர முடியும். யார் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் தேவன் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் ஆகிய அந்த எக்காலம் தொனிக்கும் போது இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா, இசைக்கருவி. இது ஒரு இசைக்கருவி, சுரமண்டல வாத்தியக்கருவின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இது தீர்க்க தரிசன எக்காலம் என்று கூட சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எக்காலம் இப்போ பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, பழைய ஏற்பாட்டில் இல்லை. வெளிப்படுத்துதல் விசேஷத்தில் நீங்கள் பார்க்கலாம். 8வது அதிகாரத்தில், வெளிப்படுத்துதல் 8வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும்புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. அது 6வது வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். அப்பொழுது 7 எக்காலங்களையுடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. போல 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னா கூட, 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினினால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தம் ஆயிற்று. என்ன ஆயிடுச்சு? 1/3 பங்கு இரத்தம் ஆயிற்று.
அதுக்கப்புறம் கூட 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சமுத்திரத்திலிருந்து ஜீவனுள்ள சிருஷ்டிகளின் 1/3 பங்கு செத்து போயிற்று, கப்பல்களில் 1/3 பங்கு சேதம் ஆயிற்று. அப்போ இதெல்லாம் நடக்குது பாருங்க. அப்போ 10வது வசனத்தில் கூட 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டி போல் எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது, அது ஆறுகளில் 1/3 பங்கின் மேல் நீரூற்றுகளின் மேல் விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் படிக்கும்போது இப்போ எல்லாமே நெகட்டிவான காரியங்கள் நடக்குது எக்காலம் ஊதும்போது. இது கடைசி காரியத்தில் கூட 13வது வசனத்தில் கூட பார்த்தீங்கன்னா, பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன், அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதர்களுடைய எக்காலம் சத்தத்தினால் பூமியின் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவரோட வருகை அதிசீக்கிரமா இருக்கிறதுக்கு ஒரு எச்சரிப்பின் காரியம்தான் இதில். ஹல்லேலூயா. இப்போ யூஎஸில் கலிஃபோர்னியாவில் கொஞ்சம் போன ஜனவரியில் என்ன ஆனது பாருங்களேன், எவ்வளவு ஒரு தீப்பற்றி எரிந்தது, வீடுகள் கூட எரிந்தது, எல்லாம் எரிந்து சாம்பலாகினது. அப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அடுத்து கூட ஆறுகளில் 1/3 பங்கு, ஹல்லேலூயா, 1/3 பங்கு எல்லாம் ரத்தமாக மாறுது. அப்போ ரத்தமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ என்ன பாருங்க, அர்ஜென்டினாவில் பிப்ரவரி 7ஆம் தேதி 2020-25 அப்போ அர்ஜென்டினாவில் செராடின் கெனாலில் அது ரத்தமாக திடீரென்று தண்ணீர் ரத்தமாக மாறினது. இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். எல்லாம் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் இந்த வேதத்தில் எழுதி முன்னாடியே நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு வேதம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த மாதிரி ஒரு வேதத்தை நம்ம படிக்க, நம்ம பார்க்க, நம்ம வாசிக்க கொடுத்து வைத்திருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ரட்சிப்பு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்கள்லாம் ரத்தமாகிய மாறிடுது. அப்போ பெரு தேசத்தில் ஒரு இடத்துல பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 ரிமாக் ரிவரில் அதே போல் ரத்தமாய் மாறுச்சு. அப்போ இதெல்லாம் அது லீமா தலைநகர், பெரு தலைநகர் லீமாவில். அப்போ இந்த காரியங்கள்லாம் எப்படி பாருங்க, அது ஏற்கனவே முன்குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லா காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் 2ஆம் வருகைக்கு நடக்க போகிற எச்சரிக்கையாக சபை தலைவர்கள் இதெல்லாம் சொல்றாங்க. இப்படியெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இதெல்லாம் நடக்க போகிறது, இந்த காரியங்கள்லாம் அது எச்சரிக்கிறதுக்காக இந்த காரியங்கள்லாம் நடக்குது. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் போட்டிருக்க அத்தனை காரியங்களும் உண்மையான காரியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வேதத்துல சொல்கிற அனைத்தும் உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எப்படி நம்மளெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறார், எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையும் சொல்லி இதுல நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். எல்லா காரியம் தீர்க்க தரிசனமாய் எல்லா காரியம் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்கள் கேட்கவோ பார்க்கவோ வாசிக்கவோ இதை கொடுத்து வைத்திருக்கிற பாக்கியவான்கள்னு எழுதியிருக்கிறது. இதில் வெளிப்படுத்துதல 1ஆவது அதிகாரத்தில் கூட பார்க்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரிய யோவானுக்கு வெளிப்படுத்தினமான விசேஷம். இது தேவனுடைய வசனத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியை குறித்து தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைகொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு சீக்கிரமா எல்லாரும் திருடத்துல நம்ம வர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. தேவன் மாதிரி, இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு உண்மையான தேவன் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறதுக்கு மேலாக அதிகமாய் செய்கிற தேவன் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் வழிகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ யாத்ராகமம் அதில் கூட 19:13 எக்காலம் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர் என்றார்.
அப்போ யாத்ராகமம் 19:18 கூட கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கியபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகையின் சூளையின் புகையை போல் எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியங்கள்லாம் நடக்குது. கர்த்தர் சீனாய் மலையில் மேல ஹல்லேலூயா எக்காலத்தை ஊதும்போது பெரிய காரியமாய் தொனிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்கள்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். சீனாய் மலையில் கொடுமுடியில் இறங்கினார். சீனாய் மலையில் கொடுமுடியில் இறங்கினார். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்குது. நெடுந்தொனியாய் ஊதினார். அப்போ என்ன நெடுந்தொனியாய் ஊதும் போது என்ன நடக்குது? மக்கள் திரண்டு வருகிறார்கள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். அப்போ இந்த காரியங்கள்லாம் யாத்ராகமம் 19:19 கூட எக்காலம் வர வர மிகவும் பலமாய் தொனித்து மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். அப்பொழுது தேவன் இயேசு கிறிஸ்து மோசேயுடன் அவ்வளவு அழகா பேசுகிறார். அதுக்கு உண்டான காரியங்கள்லாம் சொல்லி கொடுக்கிறார் தேவன். யூதர்கள் பண்டிகையில இது கொண்டாடப்படுகிறது. பண்டைய காலத்துல உள்ள நெடுங்காலம், பண்டைய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுல இந்த எக்காலம் ஊதப்படுகிறது. ரோஸ் ஹோசன்னா அந்த யூத பண்டிகையின் போது கொண்டாடப்படுகிறது. அப்பம்போது கொண்டாடப்படும் போது இது எக்காலத்தை பத்தி எக்காலம் தொனிக்க பண்ணப்படுகிறது. அப்ப யுத்த வீரர்கள் அடுத்து என்னன்னா, யுத்த வீரர்கள் போருக்கு ஆயத்தப்படும் போதும் வெற்றி முழக்கம் எடுக்கும் போதும் எப்படி ஆரவாரம் பண்ணி எக்காலம் தொனிக்கும் போது அவ்வளவு ஆர்ப்பரிப்போட அது எக்காலத்தை தொனிக்க பண்ணுகிறார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, எந்த ஒரு காரியமும் ஒரு போராட்டம் இருக்கு, அதிகமான போராட்டம், சத்ருவோட போராட்டம், இந்த மாதிரி காரியங்கள் இருக்குன்னா நம்ம எக்காலத்தை எடுத்து ஊதும் போது அவ்வளவு ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. எரிகோ போன்ற பிரச்சனைகள் மாறும். எரிகோ போன்ற மதில்கள் உடையும் எக்காலம் ஊதும் போது. ஹல்லேலூயா. சத்ருவும் போராட்டம் எக்காலம் தொனிக்கும் போது முற்றிலும் அழியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியங்கள்லாம் நம்ம எக்காலத்தை வைத்து ஆண்டவர் செய்திருக்கிறார். பழைய ஏற்பாடுலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, எக்காலத்தை வைத்து நிறைய காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முக்கியமான ஒரு சாட்சியை கூட நீங்க கேட்கலாம். என்னோட லைஃப்லேயே நடந்தது. என்னன்னா, ஒரு 15 days இருக்கும். அப்போ எனக்கு பயங்கரமான நெஞ்சு வலிக்குது, பயங்கரமாக இருந்தது. அப்போ டாக்டர்கிட்ட தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை உபவாச ஜெபம் நாங்கள் விடுதலை உபவாச ஜெபம் வச்சுருக்குறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த உபவாச ஜெபத்தில் விடுதலை உபவாச ஜெபம் அப்போ கட்டுகள் எல்லாம் உடையிறதுக்கு உண்டான காரியங்கள் அதில் அப்போ ஆண்டவர் தான் அந்த காரியத்தை செய்ய சொன்னார். அதனால் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அப்போ அந்த காரியத்தை நம்ம ஹாஸ்பிட்டல் போனாவோ எனக்கு முடியலை, அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டா அதை பண்ண முடியாது, அப்போ நீ பண்ண வேண்டாம், நீ ஹாஸ்பிட்டல் போனால் அப்போ இதை ஸ்டாப் பண்ணிட்டு தான் நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் சொன்ன மனசில், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஏசப்பா, நீங்கள் சொல்லி ஆரம்பித்த காரியம் என்றும் தடைபடாதுன்னு எழுதியிருக்கிறதே, அப்போ நீங்கள் சொன்னீங்க, அப்போ இந்த காரியம் இந்த வர செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் நடத்துறது உம்மது பாதத்தில் நாங்கள் வைத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இது யாராலையுமே தடுக்க முடியாது, எந்த பிசாஸ்னாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் மனசுலே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தா ரொம்ப பயங்கர வலியாக இருந்தது. அப்போ பின்னாடி ஆணி அடித்த மாதிரியே ரொம்ப பயங்கர வலி. அதுக்கப்புறம் மறுநாள் இந்த பக்கம் வலி இருந்தது. அப்போ ஆண்டவரை அழுது உருண்டுட்டு இருந்தேன். கீழே நான் படுத்து உருண்டுட்டு பயங்கரமாக அழுக, என்னால் தாங்கவே முடியல. அப்போ நார்மல் ஹெல்த்தில் பிரச்சனைனாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இது பிசாசு, கண்டிப்பாக பிசாசு தான் செய்கிறான்னு நல்லாவே தெரியுது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்போ அழுதுட்டுருக்கேன், ஆண்டவரே எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ பாடுகள் ஆண்டவரே, இன்னும் முடியலையா அப்படின்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட அழுது நான் கேட்டுகிட்டே படுத்துட்டு இருந்தேன். அப்போ சண்டே அந்த சண்டே அப்போ எக்காலத்தை எடு ஊது அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அப்போ ஆண்டவர் அழகாக பேசினார். அப்போ அழுது படுத்துட்டு இருந்தவர் டக்குன்னு சேரில் ஏறி டேபிளில் ஏறி மேலே இருந்த எக்காலத்தை எடுத்து 4 திசையிலும் அந்நிய பாஷை பேசிட்டு 4 திசையிலும் ஊதுனேன் பாருங்கள்.
ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான காரியம் நடந்தது. அந்த நெஞ்சு வலி எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப எப்பேற்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கிறார். மோசையோடு பேசினது போல நம்மளோடு பேசுகிறார், என்னோடு பேசுகிறார். அதே மாதிரி உங்களோடும் பேசுவார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு இருக்கிறீங்க, ஆண்டவரோட நெருக்கமா இருக்கிறீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்ப என் கூட தேவன் அன்னைக்கு பேசினார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எக்காலத்தை எடுத்து நான் 4 திசையிலும் ஊதி அந்நிய பாஷை பேசும்போது அவ்வளவு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் நடக்கும். ஹல்லேலூயா. அவரை நம்பி விசுவாசிங்க. நம்மெல்லாம் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், கண்டு விசுவாசிக்கல. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் காணாமல் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவரா முகமுகமாய் பேசுகிற தேவன் நம்மளோடு இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க? எதுக்கு இந்த பிரச்சனை நினைச்சு கவலைப்படுறீங்க? ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கிறார், என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கிறார். அப்ப அன்னைக்கு நான் ஆண்டவரோட பேச்சுக்கு கீழ்ப்படியாம இருந்தா இந்நேரம் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்ல போய் எனக்கு என்னென்னமோ அட்மிட் பண்ணி அதெல்லாம் பிசாசு எல்லா டைரக்ஷன்ல கொண்டு போய் எல்லாத்தையும் சொல்லி ஒரு 15 days அட்மிட் பண்ணியிருப்பான். ஹல்லேலூயா. அப்ப தடைகளை கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் முன் செல்கிறார். ஆமேன். ஆமேன். அதே போல எக்காலம் ஊதும் போது இத்தனை காரியங்கள், எவ்வளவு நன்மையான காரியங்கள் நடக்குது பார்த்தீங்களா? அப்ப அந்தகார வல்லமைகள், செய்வின மாந்திரிக பிரச்சனைகள், பலவித போராட்டங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்காலத்தையும் துதியோட சத்தத்தோட நம்ம பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா விடுதலையும் சுகமும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் பரிபூர்ண கிருபையும் அவரோட இதுவும் சத்தியத்தை வழி நடத்துறதுக்கு தேவன் வாழ்வு கொடுக்கவும் அவர் வந்து நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சாத்தான் எதற்கு வருகிறான்? பிரிக்க வருகிறான். அப்ப அதை அழிக்கிறதுக்கு இந்த எக்காலத்தை கொண்டு துதிக்கணும், பாடணும், நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், உண்மையா இருக்கணும், உண்மையா நடக்கணும், பரிசுத்தமா நடக்கணும். இந்த மாதிரி காரியங்கள் நடக்க நடக்க, நம்ம ஆண்டவரை பின்பற்றி நடக்க நடக்க, இயேசுவையே பின்பற்றி நடக்க நடக்க எல்லா காரியங்களும் நம்மளுக்கு வெற்றியாய் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். நம்மளோட தேவன். ஹல்லேலூயா. நம்மளோட தேவன் இயேசு கிறிஸ்து அப்படி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், மகா பரிசுத்த தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அந்த காரியங்கள், பில்லி சூனியங்கள் இருக்குன்னு பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடுவார்கள். ஹல்லேலூயா. அப்ப சத்ருவானவன் வருவான், பிரச்சனை பண்ணுவான், எல்லாம் வருவான். ஆனா அதை ஜெயக்கொடியாய் முன்னின்று, ஹல்லேலூயா, வெற்றி கொடி ஜெயக்கொடி, ஆவியானவர் தாமே வெற்றி கொடி ஜெயக்கொடி ஏற்றுவார். நம்மளுக்காக யுத்தம் செய்கிற தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. யோசுவா 23வது அதிகாரத்துல 9-10 பெரிய ஜாதிகள் எத்தனை பேர் வரட்டும், எவ்வளவு பேர் உங்களுக்கு என்ன காரியத்துக்கு இடைஞ்சல் பண்றாங்களா, உங்களை இருக்க விடாம பண்றாங்களா, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா, மந்திர சூனியம் பண்றாங்களா, உங்களை கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா, நீங்க அமைதியா இருக்கிறீங்களா, இருங்க, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்பேற்பட்ட ஜாதிகளை உங்கள் முன்னாடி நிற்கவே விட மாட்டார், துரத்துவார், அவரே துரத்துவார். ஒருவன் 10,000 பேரை துரத்துவான் அப்படின்னு எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. மனிதனை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. நாவில் சுவாசம் உள்ள எதையும் நீ இது பண்ணாத, கர்த்தராகிய தேவனிடத்துல நீ கீழ்ப்படி. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனிடத்துல நீ கீழ்ப்படிந்து செயல்பட்டால் அவரை நம்பி இருக்கிறவர் ஜனங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் இறுக பிடித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல நம்ம முடிக்கும் போது அப்ப நிறைய காரியங்கள் இது இருக்கு. எக்காலம் தொனிக்கும் போது யாரு வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கள ஆண்டவர் கொண்டு வருவார். பெரிய ஞானவான்களா இருக்கிறாங்க, இதா இருக்கிறாங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க, வரவே முடியாதுன்னு சொல்றவங்கள ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்ப எக்காலம் அதை தொனிக்கும் போது, அந்த காதுகளை விழும்போது கண்டிப்பா எல்லா மாற்றமும் நிகழும். ஆவிக்குரிய மாற்றங்கள் கண்டிப்பா நிகழும். ஹல்லேலூயா. அது நம்மளுக்கு வேணா ஒரு சில காரியங்களுக்கு தெரியாம கண்ணுக்கு முன்னாடி
முன்னாடி தெரியாம இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய காரியங்கள் மறைவாய் அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்தகார சக்திகள்லாம் கீழே விழும். ஹல்லேலூயா. செய்வன பிரச்சனைகள்லாம் கீழே விழும். ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் கீழே விழும். ஹல்லேலூயா. எக்காலம் துணிக்கும் போது எல்லா காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றியே முடிப்பார். ஹல்லேலூயா. அதே போல கடைசி வருகை, ஆண்டவரோட வருகை அதிசீக்கிரமா இருக்கிறது. அப்பொழுது எக்காலம் ஊதப்படும். அப்ப ஊதப்படும் போது நம் காதுகளில் இருக்கணும், கேட்கணும்னா நம்ம ஆவிக்குரிய காதுகளை திறந்தருளும் தேவனே, ஆவிக்குரிய காதுகளை திறந்தருளும் தேவனே என்று ஒவ்வொருவரும் நம்ம மன்றாடி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இரவுல அதிக நேரம் நம்ம அதை தான் போன்ல வேஸ்ட் பண்ணாம ஆண்டவராகிய கிறிஸ்துல நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. ஜெபிக்கும் போது தேவன் உங்களுக்காய் யுத்தம் செய்வார், உங்களுக்காய் வழக்காடுவார், உங்கள் பக்கத்தில் நிற்பார். ஹல்லேலூயா. உங்கள் கரத்தை பிடித்து அவரே செய்வார், வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அதே போல எக்காலம் இந்த காரியங்கள் முடிக்கும் போது, ஒரு காரியம் முடிக்கும் போது 4 திசைகளிலும் ஊதணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நம்ம எக்காலம் ஊதும் போது 4 திசைகளிலையும் ஊதணும். ஹல்லேலூயா. ஒரு இதை ஆரம்பிக்கும் போது 4 திசைகளிலையும் ஊதணும். ஹல்லேலூயா. இது எல்லா காரியத்தும் தேவனே எனக்கு முகமுகமாய் பேசினார். ஹல்லேலூயா. அப்ப அந்த கிருபையின் சேனை ஒவ்வொரு மாதமும் செவ்வாய்க்கிழமை, 4வது செவ்வாய்க்கிழமை உபவாச பிரேயர் நடக்குது. எல்லாரும் கண்டிப்பா இதுல கலந்து கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இப்பொழுது ஒரு ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷகதாரி பபாதா நாகாதாரா பாதாராபா. ஹல்லேலூயா. அப்பா, யார் யார் பார்க்குறாங்களோ எல்லா இடங்களிலும் ஆண்டவரே தேவனே நீர் அவங்களை அப்பா ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, விடுதலையை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன போராட்டங்களிலிருந்து எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. தகப்பனே, உம்மிடத்திலிருந்து நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு கண்ணீரோடு கஷ்டங்களோடு இருக்கிறாங்க அப்பா, அத்தனையிலிருந்தும் ஆண்டவரே உமது சித்தத்தின்படி விடுதலை செய்வீராக. ஓரே பகாதாரா பகாதாரி காரா பகாராபா ஓரே காராதாரா காராபாதாரி மாதாராபா ஓஷகாதாரி காரா தூரா காரா மனகாதாராபா. ஹல்லேலூயா. ஷகாரா பகாராதாரா காதாரா பகாலாராதாராபா. ஹல்லேலூயா. 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 ஆண்டவராகிய கிறிஸ்துவே, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வணங்கி வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.